அப்புறம் என்னப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போன சீரியஸுக்கு மோளை அடிக்கிறதா வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஃபிஃப்த்து T20 நடந்தது. அதில் என்னெல்லாம் சம்பவம் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபிஃப்த்து T20 வந்து சவுத்தம்ப்டன் என்ற கிரவுண்டில் நடந்தது. ஸோ அந்த T20யில் ஸ்ரேயஸ் ஐயர் மீண்டும் டாஸை வின் பண்ணியிருக்காரு, 7வது முறையாக ரெக்கார்ட் அச்சீவ். ஸோ டாஸை வின் பண்ணி பவுல் போஸ்ட் எடுக்க சரி இங்கிலாந்து ஓப்பனர்ஸான பில் சால்ட் அண்டு ஜோஸ் பட்லர் இறங்க பில் ஸ்டார் ஸ்டார்டிங்கிலேயே வந்து பிரதீஷ் கிருஷ்ணன் வீச பாலில் ஃப்ளிக் ஷாட் ஆடி அவுட் ஆகி பெவிலியன் திருப்பிட்டார். ஸோ பிக் ஏர்லி விக்கெட் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி பிரதீஷ் கிருஷ்ணா கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் கதையே வேறு. அதுக்கப்புறம் அதாவது 7 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு போச்சு 3 ஓவரில். ஸோ அதுக்கப்புறம் 14வது ஓவரு 168 ரன்னு. ஆடாங்கப்பா, என்ன ஒரு பார்ட்னர்ஷிப்புடா! அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. 50, 100, 150 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹேரி புரூக் அண்டு ஜோஸ் பட்லர். 32 பாலுக்கு 78 ரன்னும், பட்லர் 44 பாலுக்கு 70 ரன் அடிச்சிருந்ததில்ல. பட்லர் பொறுத்தது போடு பொங்கி எழுடா சாமி அப்படிங்கிற மாதிரி பட்லரு பொறுத்தது போது பொங்கி எழுந்துட்டாப்புல. 51 பாலுக்கு 101 ரன் இருந்துச்சு. அவர் கெரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் T20 எவர் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டாப்புல. இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. பட் இந்த மேட்ச்சு போட்டு புலந்து எடுத்துட்டாப்புலன்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்கூப் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்கூப்பு, ஸ்ட்ரெயிட் ட்ரைவு, ஆன் ட்ரைவு, கவர் ட்ரைவு எல்லாத்தையும் போட்டு புலந்தெடுத்து செஞ்சுரி போட்டிருக்காப்புல. ஸோ அந்த இதில் நான் சொல்லியே ஆகணும், ஜஸ்ட் தி பாஸ் அந்த இடத்துல 64 பாலுக்கு 131 ரன்ஸ், அதாவது 100 அடித்தது மட்டும் இல்லாமல் அது எப்படியாவது வந்து பிக் ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம T20 கெரியர்லேயே இந்த ஸ்கோர் தான் வந்து கிரிக் புஷில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜோஸ் பட்லர் நினச்சிட்டாப்புல. ஸோ அதனால தான் 130+ அடித்து தரமான சம்பவத்தை பண்ணிட்டாப்புல ஜஸ்ட் தி பாஸ். ஹேரி புரூக் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், 45 பாலுக்கு 95 ரன் அடித்து கேப்டன்சி நாட் அவுட்டில் வெளியே போயிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி அடி போட்டு புலந்ததுனால இங்கிலாந்து 20 ஓவருக்கு 257 ரன்னு 3 விக்கெட் இழப்புக்கு இம்மால இலக்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்தியன் டீமுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபை 2 விக்கெட்டும், பிரதீஷ் கிருஷ்ணா ஒரு விக்கெட்டை எடுத்து இந்தியாவுக்கு ஏதோ ஆறுதல் பரிசு மாதிரி விக்கெட் எடுத்ததாப்புல. ஸோ ஃபைனலி என்ன சொல்லுவார்னா, இந்தியா நீடர் 258 ரன்ஸ் டு வின். இமால இலக்க சேஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்லேயே அபிஷேக் சர்மா அவுட் ஆகி பிடிக்கிறார். சரி, சஞ்சு சாம்சன், வைபவ் சூரியவன்சி உட்கார வச்சு எடுத்தாலும் அவரும் அவுட் ஆகி வெளியே போனது தான் இங்கே கதையே வேறு. ஸோ பின்னாடி இறங்க இசான் கிசான், விராட் கோலி இடத்துல நான் இறங்குறேன், எப்படியாவது ஒரு 50 போட்டாங்கன்னு சொல்லி வந்த இதில் வந்து அவசரமாக 50 அடிக்கணும் போட்டு பொழந்துட்டு இருந்தாப்புல. ஸோ ஒத்தக்கை ஷாட்டு, ரெட்டக்கை ஷாட்டு எல்லா ஷாட்டையும் போட்டு அடித்து தலையும் வேறு மாதிரி போட்டான் பாரு ஒரு 50 அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 ஜாஸ் தி பாஸுக்கே ஒரு கட்டத்தில். ஸோ இந்த அளவுக்கு 50 அடிப்பியாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி 50 போட்டிருக்காப்புல. யார் சாமி இவன் அப்படின்னு 27 பாலுக்கு 51 ரன்னு அடிச்சிருந்த நிலையில் ஈசான் கிசான் அவுட் ஆகி எப்படின்னு திரும்பிட்டார். ஸோ அதாவது இந்த சீரியஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈசான் கிசான் 4 மேட்சாக எதுவும் ஆடலை. ஸோ ஃபஸ்ட் மேட்சஸ் வந்து மலையாளத்தை 3 மேட்சாக எதுவும் ஆடலை. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 51 ரன் அடித்து தனதோட T20 கெரியரை காப்பாற்றிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல சொல்லியே ஆகணாதைய. அதுக்கப்புறமா இசான் கிசான் அவுட் ஆகி வெளியே போனதுக்கப்புறமா சிவம் துபே, அக்சர் பட்டேல் எல்லோரும் வந்தாங்க, போனாங்க, சென்றார்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அதுக்கு மேலே கான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திலக் வர்மா, அடேங்கப்பா என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸியாக எல்லாரும் அவுட் ஆகி வெளியே போக திலக் வர்மா மட்டும் ஒரு அதிரடியான ஒரு 50 போட்டிருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அதாவது இசான் கிசான் எப்படி வேகமாக இந்த 50 நோக்கி போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திலக் வர்மா திடீர்னு 6 போட்டு புலந்துகிட்டே இருந்தாப்புல.
அந்த பொழந்தெடுத்ததுக்கு தான் 24 பாலுக்கு 50 ரன். அதாவது எல்லாருமே வராங்கன்னா இதில் ஒரு 2-3 பேர் வராங்க 50 எடுக்கிறாங்க, அவுட் ஆகிட்டு வெளியே போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேட்சஸ் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருந்தது. இஷான் கிஷான், திலக் வர்மா இவங்க 2 பேர்ஸோட 50 கான்ட்ரிபியூட்னால இந்தியா ஒரு டீசெண்டான ஸ்கோருக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ அதனால் மேட்ச் என்னமோ நம்ம கைவிட்டு போயிடுச்சு 15th ஓவர்லேயே. ஏன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு 20 ரன்னுக்கு மேலே பர் ஓவர் போனதுக்கப்புறமே மேட்ச்சு விட்டு போச்சு. ஸோ ஃபைனலில் இந்தியா 201க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 56 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வின். இதன் மூலிமா சீரியஸ் விக்ட்ரி யாருன்னு பார்த்தா வேறு யார், ஹோம் ஸ்டேடியத்துக்கு சொந்தக்காரன்னா இங்கிலாந்து தான். 4-0 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்து அணி ஐஎல்டி T20 சீரீஸை வின் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு அப்புறம் சீரீஸ் விக்ட்ரியை ஃபஸ்ட் டைமாக கேரி ப்ரூக்கு சாதனையை நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. 12 வருஷமாக இந்தியா தான் வின் பண்ணிகிட்டு இருந்தது. அதை ஒரு யங் கேப்டன், ஜெனரேஷன் கேப்டனாக கேரி ப்ரூக் உள்ளே வந்து ஒன்றரை அன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணி அதை நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. ஸோ இந்தியா இந்த மாதிரி சீரியஸ் தோப்பாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னோ, இங்கிலாந்து தான் சீரியஸ் வெற்றி பெறுவாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.